ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோடய கார்டனை பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து ஷார்ட்ஸ்லேயும் நம்ம போட்டாச்சு. ரொம்பவே கஷ்டமான நிலமையில தான் நான் இருக்கேன். இருந்தாலும் விவசாயிகளை பொறுத்த மட்டும் மழை அப்படிங்கிறது ஒரு வரம். ஸோ வந்து நம்ம மழையை வந்து குறை சொல்ல முடியாது. மழைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் வந்து மாறிக்கணும். ஸோ அது என்னோடய தப்பு தான். என்ன பண்ணினேன், என்னோடய பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப வந்து ஒரு பள்ளமான பகுதியில் நான் வந்து கார்டனை செலக்ட் பண்ணுது. அந்த இடம் வந்து எம்டியாக இருந்தது. பள்ளம் அப்படின்றதுனால தான் அந்த இடத்த வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நான் ஏன் எம்டியாக இருக்குதே, நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை அதில் பயிர் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம இடத்த மேட்டுப்பாத்தியாக அமைக்காமல், அதாவது மண்ணு கொட்டி நம்ம நிறவி மேட்டுப்பாத்தியாக அமைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கார்டனே ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ அது மாதிரி இல்லாமல் கை வந்த வாக்கில் அப்படியே செஞ்சுட்டேன். இப்போ அதோடய பலனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டை சுற்றிலுமே வந்து மேடு, இந்த ஏரியா மட்டும் பள்ளம். நம்ம வயலிலேருந்து வர தண்ணி, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க தண்ணி எல்லாமே வந்து கலெக்ட் ஆகிற இடம் இந்த இடம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நான் கொஞ்சம் காய்கறி விதைகள்லாம் ஊனும் போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் மேடான பகுதியில் தான் நான் வந்து ஊனிட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்ப பள்ளமான பகுதி வந்து எம்டி ஸ்பேஸாக தான் இருந்துச்சு. அதுலேயுமே ஒரு நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து ரொம்ப பள்ளம். அந்த இடத்துல நிறைய தண்ணி நிற்குது. நம்ம இறங்கி உள்ளே போனால் நம்ம முழங்கால் உயரத்துக்கு தண்ணி இருக்குது. ஸோ அந்த இடம் எம்டியாக தான் இருந்துச்சு. இதில் ரொம்பவே ஒரு துக்கமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிங்கிறத விட ஆசையாக நான் செஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து தண்ணியில் மூழ்கி நிற்கிது. இதை வந்து நான் எப்படி வந்து சரி பண்ண போகிறேன்னு தெரில. சரி பண்ண முடியாது. ஸோ நம்ம பிரித்து எடுத்துகிட்டு திரும்ப தான் வந்து புதுசாக விதை ஊன்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ரொம்பவே வந்து மனசுக்கு சங்கடமாக இருக்குது. ஆசையாக நான் வந்து ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் நம்ம வந்து அதாவது உரம் ஃபில் பண்ணுறதுலேருந்து விதை ஊன்றதுலேருந்து அவ்வளோ ஒரு ஆசையாக நான் வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். நம்மளும் க்ரோ பேக்கில் செடி வளர்த்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஆசையில் நான் வந்து எல்லாமே செஞ்சேன். ஸோ இருந்தாலும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு அசம்பாவிதம்னு நான் சொல்லலை. இருந்தாலுமே இது எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு போய் திரும்ப வீட்டில் வச்சு காப்பாற்றிருக்கணுமா? நான் 2-3 நாள் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போகிறதும் என்ன செடி ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. நான் இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு சன்லைட் வேணும் இல்லையா? ஒரு காத்தோட்டமான சூழ்நிலையில் இனிமேல் இருக்கணும். ஏன்னா என் செடியை ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. நம்ம வந்து விதை போட்டப்போ ஒரு டைம் மழை பிடிச்சிது. அப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கார்டன்லேருந்து வீட்டுக்கு எடுக்கிறது, வீட்டிலேருந்து கார்டனுக்கு இது மாதிரி மாற்றி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் ஒரு வாரமாக வந்து நல்ல வெயில், ஸோ நிலையாக அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே வச்சாச்சு. இந்தளவுக்கு மழை வந்து நான் எதிர்பார்க்கல. நான் லைட்டாக தூறிகிட்டே இருந்துச்சு. சரி, தூத்தல் பரவாயில்ல, செடி ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு, தூத்தலை தாங்கிக்கும், தூறல் வந்து ஒன்றும் பண்ணாது செடியை அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஒரே ஒரு நைட்டில் பெஞ்ச மழை கடன்னு ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக தண்ணி வந்து நம்பிடுச்சு. ஸோ தண்ணி வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். நம்ம வந்து உருளைக்கிழங்கு செடி பயங்கரமாக வளர்ந்து போயிட்டுருக்கு. அதை இன்னொரு ப்ரோ பேக்கில் எடுத்து வைக்கிறதுக்கான நேரமே எனக்கு இன்னும் வரல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அந்த தெர்மாக்கோல் உள்ள அட்டை தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணி நம்ம உருளைக்கிழங்கு செடி எல்லாத்தையுமே எடுத்து தனியாக பிரித்து தூரமாக வைக்கணும். ஒரே க்ரோ பேக்கில் ஒரு 5-6 உருளைக்கிழங்கு போல் போட்டு வச்சுருந்தோம். அது எல்லாமே பிரித்து வைக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டைமில் இந்த மழை வந்து ஒரு 4 நாள் வரைக்கும் நம்மளை விடாமல் பண்ணிருச்சு. சரி, என்ன பண்ணுறது, சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். வெளியிலையும் வரவே முடியல. பகல் ஃபுல்லாகவே தூறல். வெளியில் வர அளவுக்குலாம் வந்துட்டு மழை விடவே இல்லை. இப்போ லைட்டாக தூறிகிட்டே இருக்குது. அந்த தூத்தலோடு தான் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்ன தான் ஆனாலும் இவ்வளோ தண்ணி வந்துருச்சே, நம்ம வந்து கார்டனை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து நான் பார்த்துட்டா கொடையை எடுத்துகிட்டு வர்றது பார்க்குறது எல்லாமே நடந்துட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலுமே கொஞ்சம் காயில்லாமல் இருந்துச்சு. எல்லாம் முத்தி வீணாக போகுது இல்லையா? அதனால் சரி, வெண்டைக்காய் கொஞ்சம், அப்புறம் அவரைக்காய், பீக்கங்காய் இது எல்லாமே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ஒரு அறுவடையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலியோடு அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். வலியும் கூட வலிமையும் கூட. ஸோ என்ன பண்ணுறது, தாங்கி தான் ஆகணும் இல்லையா? ரெண்டோடையும் சேர்த்து நம்ம வந்து காய்கறிகளை வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். அவர் சொன்னார், பெரிய கார்டன் வச்சுட்டேன், இதில் வந்து மழையை வர வேணான்னு சொல்கிறியா? மழை வரட்டும், மழை வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் உயரும், நமக்கு போர்லலாம் தண்ணி குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமைப்பட்டுருக்கார் மழையை பற்றி. அதெல்லாமே கரெக்ட் தான் இல்லையா? அவர் சொல்கிறதும் கரெக்ட் தான். அதனால் மழையை வந்து நான் கெடுதல்னு நான் சொல்லலை. மழை வரணும். நிறைய நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்துக்கு போரில் தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ மழை பெய்யாதா, அந்த விவசாயத்தை நம்ம காப்பாற்றிட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட போரில் ரொம்ப தண்ணி குறைஞ்சி தண்ணி வயலுக்கு பாய்ச்ச முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நம்ம புதுசாக போர் போட்டு இப்போ ஓரளவுக்கு விவசாயம் வந்து நம்ம நல்லா கொண்டு வந்துட்ருக்கோம்.
அதனால் தண்ணியோட கஷ்டம், தண்ணி இல்லைன்னா விவசாயிகளுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியும். அதெல்லாமும் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அதாவது தனியாளாக இருந்து நான் இந்த கார்டனை ரெடி பண்ணி, ஸோ அவரும் சப்போர்ட் தான், அவரோட சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இருந்தாலும் செடி ஊன்றது, அதை பராமரிக்கிறது எல்லாமே, இந்த பந்தெல்லாமே அவர் தான் போட்டு கொடுத்தாரு. உழவு ஓட்டி இடத்த சரி பண்ணி கொடுத்தது எல்லாமே அவர் தான். ஆசையாக ரொம்ப எனக்கு தான் வந்து இதில் வந்து ரொம்ப ஆசை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்தளவுக்கு கார்டனில் விருப்பப்படலை. இருந்தாலுமே நான் வந்து என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் எனக்கு இது செஞ்சு செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஆசையில் தான் வந்து செஞ்சோம். அதனால் எனக்கு ரொம்ப வந்து இதை பார்த்து ஆசையாக நான் வந்து வளர்த்துட்டேன். அப்படிங்கும்போது என்னால் அந்த வலியை தாங்கிக்க முடியல. இந்த நிலத்தில் ஊனி வச்சுருக்க விதை எல்லாமே ஓரளவுக்கு மேட்டு பாத்தியாக இருக்குது, பிரச்சனை இல்லை. தண்ணி வடிஞ்சிச்சுன்னா கூட அதை ஓரளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். இருந்தாலும் அந்த க்ரோ பேக் வந்து என்ன ஆகும்ன்ட்டு எனக்கு தெரிலங்க. இது ஏன் உனக்கு ஆகாத வேலை? இந்த வந்து இடம் இல்லாதவங்க க்ரோ பேக் வாங்குறாங்க, செடி வளர்க்குறாங்க மாடியில், அதெல்லாம் ஓகே தான். உனக்கு இடம் இருக்கும்போது உனக்கு இந்த ஆசை தேவையா அப்படின்ற மாதிரி வீட்டில் வர பல கேள்விகளும் வருது தான். ஸோ அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்காமல் அப்படியே போயிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கணும். அதில் கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம பின்வாங்கக்கூடாது. ஸோ நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னா அதோட பாசிட்டிவிட்டி என்ன, அதோட அதை எப்படி நம்ம க்ரோத் பண்ணி கொண்டுட்டு போகணும், அந்த சர்ச்சில் தான் நம்ம இருக்கணும். அதோட மைனஸ் இதெல்லாம் வரும் அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, நான் இது இப்படியே விட மாட்டேன். இந்த க்ரோ பேக்கை திரும்ப ஒரு ரீக்ரோத் கொண்டு வருவேன், நிச்சயமாக ரீக்ரோத் பண்ணி கொண்டு வருவேன். அது நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னையும் அறுவடை பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய், கொஞ்சம் அவரைக்காய், பீக்கங்காய் 3மே வந்து நான் சூப்பராக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணிலாம் பார்த்திங்க அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ என்ன தான் இவ்வளோ தண்ணி இருந்தாலுமே நம்ம பக்கத்துலேயே நமக்கு கிணறு இருக்குது. ஸோ வந்து கிணறு ஈஸியாக வந்து உள்வாங்கிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. சீக்கிரம் தண்ணி வடிஞ்சிரும், நம்ம ஏரியாவில் தண்ணி ரொம்ப நாள் வந்து கிடக்காது, ஒரு 2 நாள் வரைக்கும் கூட தண்ணி இருக்காது, உடனே வடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதுசாக வந்து இப்போ நான் வந்து புடலங்காய் விதை, அப்புறம் வந்து பரங்கி விதை, சொரை விதை, இதெல்லாமே, அப்புறம் ஆமணக்கு, இதெல்லாமே நான் வந்து ஊனி வச்சுருந்தேன். அதெல்லாம் எந்தளவுக்கு வரும் அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியல. ஸோ தண்ணி வடிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக அடுத்த அப்டேட்டில் என்ன எப்படி நடந்துச்சு, எப்படி இருக்குது, நம்மளோட கார்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிச்சயமாக வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். 3000 to 4000 அந்த வேலை இருந்துகிட்ருக்கு. 3000 முடிஞ்சதுமே நமக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க. நானும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.